எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணுமா ரொம்ப ஈஸிங்க. raga.thr.fm வந்து டீடைல்ஸ் போட்டு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட அனிஷா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கிட்ட நம்ம மட்டன் கேக் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தோம். அநியாயமா இல்ல மட்டன் கேக்கு. நாளைக்கு சிக்கன் கேக் கேப்பியா? சரி, எப்படிதான் இந்த கால் போச்சுன்னு கொஞ்சம் கேளுங்க. ஒத்துக்கிட்டாங்க, அதுதான் the best part. ஐ லைக் இட். நிஷா, Yes. hey good morning. Morning. Who's on the line, please? கேக் வேணும் எனக்கு. கேக் செஞ்சிட வேண்டியதா? செஞ்சு வச்சிருக்க என்ன மாட்டீங்களா? cake வேணும்? என்ன கேக் வச்சிருக்கீங்க? என்ன கேக் வேணாலும் கொடுக்கலாம். Okay, எனக்கு- கேக் இருக்கு, பட்டர் கேக் இருக்கு, எனக்கு மட்டன் கேக் வேணும், கொடுக்குவீங்களா? மட்டன் கேக்கா? ஆ. உங்களுக்காக ட்ரை பண்ணி செஞ்சிட வேண்டியதா? எப்படி எப்படி பண்ணுவீங்க? ஆனா நார்மலி கேக் செய்யற மாதிரி செஞ்சுட்டு மட்டன் உள்ள போட்டு பேக் பண்ணிட வேண்டியதா உங்களுக்கு. ஹலோ, மட்டன் உள்ளுக்கு போடக்கூடாது, எனக்கு வெளியே தெரியும். இப்ப ஸ்ட்ராபெரி எல்லாம் மேல வைக்கிறாங்கல்ல, ஓகே, அப்படின்னா வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிட வேண்டியதா மட்டன். எனக்கு டெக்கரேட் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்ப இந்த கேக் வந்து இப்ப கட்லெட், இந்த மட்டன் கட்லெட், சிக்கன் கட்லெட் எல்லாம் செய்வாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி சரி, பிரச்சனை இல்ல. அது இருக்கணும். ஆனா இது வந்து ரெண்டாங் ஸ்டைல்ல செய்யணும். ரெண்டாம் ஸ்டைல் எப்படி செய்யுது? ரெண்டாங் மாதிரி ஆடு வந்து பெரட்டி அது நல்லா மஞ்ச் பண்ணிட்டு ஓகே பிளெண்டர்ல போட்டு அரைச்சிட்டு ஓகே சோ அப்புறம் கேக் எப்படி பேக் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஃபிளவர் வந்து இதுல சேர்த்து செய்யணும். ஓகே, செஞ்சிட வேண்டியதா. எவ்வளோ? நான் வந்து ½ kg 25 கொடுப்பேன், 1 kg 50 கொடுப்பேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? சரி, அப்போ எனக்கு வந்து பெரிய பாட்டி ஒரு 25 kg உள்ள அந்த லேம். 25 kg லேம்ல கேக் செய்யறோம் உங்களுக்கு. ஆமா, சரி, நான் ட்ரை பண்றேன். முடியுமா? ட்ரை பண்ணலாம். நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணலாம். சரிண்ண, பிரச்சனையே இல்லை. நான் எவ்வளவு? உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ? நான் செஞ்சு பார்த்துட்டு வருதான்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி எவ்வளவுன்னு சொல்றேன். ஓகேயா? இல்ல, நீங்க பட்ஜெட் சொன்னாதான் நான் கமிட் பண்ண முடியும். சரி, ஆனா நீங்க 25 kg மட்டும் தானே சொல்றீங்க. கேக் எவ்வளவு பெரிய சைஸ்க்கு வேணும் சொல்லியா? எங்க நான் சொல்றேன், நீங்க என்ன லூஸ் ஆக்க பாக்காதீங்க. நான் லூஸ் ஆகுறேன்னு நீங்க லூஸ் ஆகுறீங்கன்னு கூட எனக்கு விளங்கல. சரிண்ணா, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லு. ஆடு சைஸ்ல கேக் வேணும். சரி, அது செஞ்சிருவோம். Okay, எவ்வளவு? இன்டர்நெட்ல தேடி உங்களுக்கு நான் ஆடு எவ்வளவு? செஞ்சு கொடுத்துறேன். எவ்வளோ? ஒரு பட்ஜெட் எல்லாம் 100 125 ஆடு நாங்க குடுக்குறோம். ஆமா, ஆடு நீங்க தரீங்களா? அப்ப நான் உங்களுக்கு ஒரு என்ன இருந்தாலும் மாவுலாம் வாங்கணும்ல. சரி, 100 மாவு நாங்க தரோம். குறைச்சு கொடுக்குறேன். நீங்க வெளியே போய் மட்டன் கேக் கேட்டா யாருமே உங்களுக்கு மட்டன் கேக் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. கேட்ட 2 இடத்துல கொட்டேஷன் எடுத்திருக்கோம். 2 இடத்துல கொட்டேஷன். ஓகே, அப்போ அங்கேயே ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா நான் பழகினதில்ல. நான் உங்களுக்கு என்னது செமி மீடியம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்க. ஓ ஆமா. எவ்வளோ எவ்வளோ? நான் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். எவ்வளோ எவ்வளோ எவ்வளோனா? எவ்வளோ எவ்வளோனா? காசு எவ்வளோ? நான் 100 சொல்லிட்டேன். 100 ரொம்ப கூட. சரி, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு 10-20% கொடுக்கலாம். 80 ringgit. எவ்வளோ எவ்வளோ? 80 ringgit. பேங்கிங் பண்ற காசு முத டிபாசிட் 40 கொடுக்குறேன். சரி, ஓகே, அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அக்கௌண்ட் நம்பரா? நான் உங்களுக்கு மெசேஜ் வேணாம், நீங்க போய் தாங்க. இப்ப தர முடியாது. அக்கௌண்ட் இல்லையா? அக்கௌண்ட் இல்ல. நான் வேணா உங்களுக்கு கொட்டேஷன் அடிச்சு தரேன். ஓகே ஓகே. ஓகேயா? அது வெட்டும்போது வரணுமே, அப்படி வரணும். வெட்டும்போது மே வரணும். ஓகே ஓகே, பிரச்சனை இல்ல. மேல இது எப்படி இருக்கு எழுதணும். சூப்பர் சூப்பர். இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி விடணுமா ரொம்ப ஈஸிங்க. raga.thr.fm வந்து டீடைல்ஸ் போட்டு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஓகே, இன்றைக்கு நம்ம கிட்ட அனிஷா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க கிட்ட நம்ம மட்டன் கேக் செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தோம். அநியாயமா இல்ல மட்டன் கேக்கு. நாளைக்கு சிக்கன் கேக் கேப்பியா? சரி, எப்படிதான் இந்த கால் போச்சுன்னு கொஞ்சம் கேளுங்க. ஒத்துக்கிட்டாங்க, அதுதான் the best part. ஐ லைக் இட். நிஷா, hey good morning. மார்னிங். who's on the line, please? கேக் வேணும் எனக்கு. கேக் செஞ்சிட வேண்டியதா? செஞ்சு வச்சிருக்க மாட்டீங்களா? என்ன கேக் வச்சிருக்கீங்க? என்ன கேக் வேணாலும் கொடுக்கலாம். Okay, எனக்கு கேக் இருக்கு, பட்டர் கேக் இருக்கு, எனக்கு மட்டன் கேக் வேணும், கொடுக்குவீங்களா? மட்டன் கேக்கா? உங்களுக்காக ட்ரை பண்ணி செஞ்சிட வேண்டியதா? எப்படி எப்படி பண்ணுவீங்க? ஆனா நார்மலி கேக் செய்யற மாதிரி செஞ்சுட்டு
மட்டன் உள்ள போட்டு பேக் பண்ணிடுங்க உங்களுக்கு. ஹலோ, மட்டன் உள்ளுக்கு போடக்கூடாது, எனக்கு வெளியே தெரியும். இப்ப ஸ்ட்ராபெரி எல்லாம் மேல வைக்கிறாங்கல்ல. ஓகே, அப்பனா வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிடுங்க. எனக்கு டெக்கரேட் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்ப இந்த கேக் வந்து இப்ப கட்லெட், இந்த மட்டன் கட்லெட், சிக்கன் கட்லெட் எல்லாம் செய்வாங்கல்ல, ஆமா அந்த மாதிரி. சரி, பிரச்சனை இல்ல, அது இருக்கணும். ஆனா இது வந்து ரெண்டாங் ஸ்டைல்ல செய்யணும். ரெண்டாம் ஸ்டைல் எப்படி செய்யுது? ரெண்டாங் மாதிரி ஆடு வந்து பெரட்டி அது நல்லா மஞ்ச் பண்ணிட்டு ஓகே பிளெண்டர்ல போட்டு அரைச்சிட்டு ஓகே அப்புறம் கேக் எப்படி பேக் பண்றோமோ அதே மாதிரி இத ஃபிளவர் வந்து இதுல சேர்த்து செய்யணும். ஓகே, செஞ்சிருந்துதான். எவ்வளோ? நான் வந்து 1/2 kg 25 கொடுப்பேன், 1 kg 50 கொடுப்பேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு வந்து பெரிய பாட்டி ஒரு 25 kg உள்ள அந்த லேம், 25 kg லேம்ல கேக் செய்யறோம் உங்களுக்கு. ஆமா. சரி, நான் ட்ரை பண்றேன். முடியுமா? ட்ரை பண்ணலாம். நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணலாம். சரிண்ண, பிரச்சனையே இல்ல, நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். எவ்வளோ? நான் செஞ்சு பார்த்துட்டு வருதான்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி எவ்வளவுன்னு சொல்றேன். ஓகேயா? இல்ல, நீங்க பட்ஜெட் சொன்னாதான் நான் கமிட் பண்ண முடியும். சரி, ஆனா நீங்க 25 kg மட்டும் தானே சொல்றீங்க, கேக் எவ்வளவு பெரிய சைஸ்க்கு வேணும் சொல்லியா? எங்க நான் சொல்றேன், நீங்க என்ன லூஸ் ஆக்க பாக்காதீங்க. நான் லூஸ் ஆகுறேன்னு நீங்க லூஸ் ஆகுறீங்கன்னு கூட எனக்கு விளங்கல. சரிண்ணா, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? ஆடு சைஸ்ல கேக் வேணும். சரி, அது செஞ்சிருவோம். ஓகே, எவ்வளவு? இன்டர்நெட்ல தேடி உங்களுக்கு நான் ஆடு எவ்வளவு செஞ்சு கொடுத்துறேன். எவ்வளோ? ஒரு பட்ஜெட்லாம் 100 125 ஆடு நாங்க குடுக்குறோம். ஆமா, ஆடு நீங்க தரீங்களா? அப்ப நான் உங்களுக்கு ஒரு என்ன இருந்தாலும் மாவுலாம் வாங்கணும்ல, 100 மாவு நாங்க தரோம். நீங்க வெளியே போய் மட்டன் கேக் கேட்டா யாருமே உங்களுக்கு மட்டன் கேக் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. கேட்ட 2 இடத்துல கொட்டேஷன் எடுத்திருக்கோம். 2 இடத்துல கொட்டேஷன். ஓகே, அப்போ அங்கேயே ட்ரை பண்ணுங்களேன். ஏன்னா நான் உங்களுக்கு என்னது செமி மீடியம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் நாங்க. ஓ ஆமா. எவ்வளோ? நான் ட்ரை பண்ணி தான் பாக்கணும். எவ்வளோ? எவ்வளோனா காசு எவ்வளோ? நான் 100 வெள்ளி சொல்லிட்டேன். 100 வெள்ளி ரொம்ப கூட. சரி, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு 10-20% கொடுக்கலாம். 80 ringgit. எவ்வளோ? 80 ringgit. பேங்கிங் பண்ற காசு முத டிபாசிட் 40 வெள்ளி கொடுக்குறேன். சரி, ஓகே. அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அக்கௌண்ட் நம்பரா? நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். நீங்க போய் தாங்க. இப்ப தர முடியாது. அக்கௌண்ட் இல்லையா? அக்கௌண்ட் இல்ல. நான் வேணா உங்களுக்கு கொட்டேஷன் அடிச்சு தரேன். ஓகே. அது வெட்டும்போது வரணுமே, அப்படி வரணும். வெட்டும்போது வரணும். ஓகே, பிரச்சனை இல்ல. மேல இது எப்படி இருக்கு எழுதணும். சூப்பர். இது எப்படி இருக்கு?